எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்த்தக்கூடாது. ஜூஸ் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும், நல்ல உடம்புக்கு குளுகுளுன்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜூஸில் ஆர்டிஃபிஷியல் கலர் சிரப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போவே அதை நிறுத்திடுங்க. அதில் தான் பஞ்சு மிட்டாயில் கலக்கிற ரொடமின் பிங்கிற வேதிப்பொருள் கலக்கிறாங்க. இது கேன்சரவே உண்டாக்கக்கூடியது, எஸ்பெஷலி பிங்க் கலர். அதனால உடனே அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நேச்சுரலாக எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜூஸ் குடிக்கிறதுன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முலாம்பழத்தை பாதியாக எடுத்துட்டு அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி தோலை உரித்து கட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜெல்லிக்காக தர்பூசணியை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை நல்லா குட்டி குட்டி க்யூப்ஸ் மாதிரி ஜெல்லி மாதிரியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முலாம்பழம், தேவையான அளவு சர்க்கரை, பால், இது மூணையும் அரைச்சி வடிகட்டி சீட்ஸ் இல்லாத தர்பூசணி, சம்சா விதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டு குடிச்சா அப்படி இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.